ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். வரும் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பூசத் திருநாள். வழிபட வேண்டிய சரியான நேரம், செய்ய வேண்டிய பூஜை முறைகள், அதே மாதிரி 6 நாட்கள் விரதம் இருக்கிறது எப்படிங்கிற மாதிரி பல பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ தைப்பூச திருநாள் அன்னைக்கு என்ன மாதிரி வழிபாடு செய்யணும், 6 நாட்கள் எப்படி விரதம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். முருகனுக்கு உகந்த விரத நாட்கள் பல விரதம் இருந்தாலும் தைப்பூசம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்ற ஒன்று. அதுலேயும் தைப்பூச விரதம் பழனி முருகனுக்கு உகந்த ஒரு நாள். அப்பேற்பட்ட இந்த விரதத்தை 21 நாட்கள், 48 நாட்கள், 6 நாட்கள்னு சொல்லி, அதே மாதிரி தைப்பூசம் வரக்கூடிய அன்றைய நாள்னு சொல்லி பல முறைகளை விரதம் இருந்து வழிபாடு நடத்துவாங்க. இப்படி வரக்கூடிய இந்த விரதத்தை எளிமையாக இருக்கிறது எப்படி, அதே நேரம் அந்த விரதத்தை எத்தனை மணிக்கு எப்போ ஆரம்பிக்கலாம், எந்த மாதிரி வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியம். ஐயப்பனுக்கு எப்படி 48 நாட்கள் விரதம் இருந்து சபரிமலைக்கு போவாங்களோ, அதே மாதிரி முருகப்பெருமானுக்கும் 48 நாட்கள் விரதம் இருந்து தைப்பூச தினத்தில் அவங்க விரதத்தை முடிக்கிறவங்க இப்போ வரைக்கும் நிறையா பக்தர்கள் இருக்காங்க. பழனிக்கு காவடி எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க விரதத்தை முடிப்பாங்க. அப்படி முடிக்க முடியாதவங்க அவங்க வீடு பக்கத்தினுடைய முருகர் கோவிலுக்கு போயிட்டு அவங்க விரதத்தை முடிக்கிறதையும் வழக்கமாக வச்சுருக்காங்க. பொதுவாக எந்த ஒரு விரதம் இருந்தாலும் அது இறை அருளை பெறுவதற்கான ஒரு முக்கியமான நோக்கமாக தான் இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் நம்மளோட ஆரோக்கியத்தை முழுமை பெறுவதற்காகவும் நம்ம விரதத்தை இருக்கலாம். செல்வ செழிப்பை அதிகப்படுத்துறதுக்காக, பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படுவதற்காகன்னு சொல்லி பல வகைகளை நம்ம விரதம் இருக்கிறது உண்டு. இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறாத நடக்காத சில விஷயங்கள் இருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கணும், கூடிய சீக்கிரம் அதில் நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த ஒரு காரியத்துக்காக விரதம் வந்து வழிபாடு செய்வாங்க. அப்படிப்பட்ட விரதங்களில் முக்கியமான ஒரு விரதம் தான் தைப்பூச விரதம். நடக்காதை நடத்தி காட்டக்கூடிய முருகப்பெருமான். அதாவது ஒரு விஷயம் இருக்குது, நம்மளோட தனித்தனி கஷ்டங்கள் தனித்தனியாக விலகிறதுக்கு தனித்தனி தெய்வங்களை வணங்குறத விட ஒட்டுமொத்த கஷ்டங்களையும் ஒரே நேரத்தில் தீர்த்துக்கிறதுக்காக நம்ம முருகப்பெருமானை வணங்கலாமா? அந்த அளவுக்கு சக்தி மிக்க ஒரு கடவுள் தான் முருகப்பெருமான். ஒரு வருடமும் தை மாதத்தில் வரக்கூடிய பூச நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்திருக்கக்கூடிய நேரத்தை தைப்பூசம்னு எடுத்துப்போம். அப்படி பார்த்தா நிறைய பக்தர்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். 12ஆம் தேதி தான் கேலண்டரில் பௌர்ணமி போட்டிருக்கு, 11ஆம் தேதி பூச நட்சத்திரம் வருது. இந்த 2 நாளில் எதை எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது பிப்ரவரி 10ஆம் தேதி இரவு 7 மணி 12 நிமிஷத்துக்குலாம் ஆரம்பிச்சிடும். அது பிப்ரவரி 11ஆம் தேதி இரவு 7 மணி 31 நிமிஷம் வரைக்கும் தான் இருக்குது. பௌர்ணமி 12ஆம் தேதி வந்தாலும் பூச நட்சத்திரமும் பௌர்ணமியும் சேரக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா பிப்ரவரி 11ஆம் தேதி தான். அதனால் பிப்ரவரி 11ஆம் தேதி தான் தைப்பூசத்துக்கான நீங்கள் வழிபாடு செய்யணும். அன்றைக்கு தான் உங்கள் வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லா முருகன் கோவில்கள்லையும் முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடக்கும். பால் காவடி எடுக்கிறது, வழிபாடு நடத்துறது, வேண்டுதல் செய்கிறதுன்னு இது எல்லாத்தையும் செய்வாங்க. சரி, முதல்ல முருகப்பெருமானுக்கு 6 நாட்கள் விரதம் வந்து எப்படி செய்யலாம், என்னைக்கு ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வரும். அதாவது தைப்பூசத்தை 6வது நாளாக கணக்கு வைத்து பிப்ரவரி 6ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் நாள் விரதத்தை நீங்கள் ஆரம்பிச்சிங்கன்னா 6ஆம் தேதியிலேருந்து பிப்ரவரி 11ஆம் தேதி வரைக்கும், அதாவது தைப்பூச தினம் வரைக்கும் 6 நாட்கள் விரதம் கணக்கு வரும். 48 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க, 21 நாட்கள் விரதம் இருக்க முடியாதவங்க பிப்ரவரி 6ஆம் தேதி முருகப்பெருமானுக்கான 6 நாள் விரதத்தை ஆரம்பித்து பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச அன்னைக்கு அதை நிறைவு செஞ்சுக்கலாம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த மிளகு அப்புறம் தண்ணீர் இதை வைத்தே 6 நாட்கள் விரதம் இருப்பாங்க. அது எப்படின்னா, பகல் முழுக்க அவங்க உணவு எடுத்துக்க மாட்டாங்க. மிளகு அப்புறம் தண்ணீர் இதை மட்டுமே எடுத்துக்கிட்டு இரவு ஒரு 6-7 மணிக்கு மேலே சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு முருகப்பெருமானுக்கு பூஜை செய்து படைச்சிட்டு அதுக்கப்புறம் இரவு உணவு மட்டும் எடுத்துப்பாங்க. இது எல்லாராலையும் முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது அவங்களோட உடல்நிலையை பொறுத்து. நிறைய பேர் பாலும் பழம் மட்டும் சாப்பிட்டுட்டு பகல் முழுக்க முருகப்பெருமான் நினச்சி விரதம் இருந்து மாலையில் முருகப்பெருமானுக்கு பூஜை செஞ்சுட்டு விரதத்தை முடிச்சுப்பாங்க. இதே மாதிரி 6 நாட்கள் மிளகும் தண்ணீரும் வைத்து விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. எளிமையான உணவுகளை எடுத்துட்டும் விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் 6 நாட்கள் விரதம் அனுஷ்டிக்க போகிறீங்க அப்படின்னா பிப்ரவரி 6ஆம் தேதி விரதத்தை ஆரம்பிச்சிடுங்க. பிப்ரவரி 11ஆம் தேதி 6வது நாள் தைப்பூசத்தை கணக்கு வச்சு விரதத்தை முடிச்சுக்கலாம். 6 நாட்கள் விரதம் இருக்க முடியல, வெளியூரில் இருக்கோம், இல்லை வேலைக்கு போகணும் அப்படிங்கிறவங்க இப்படி 6 நாட்கள் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச திருநாள் அன்னைக்கு ஒரு நாளாவது மிளகு தண்ணீரை மட்டும் பகல் முழுக்க எடுத்துக்கிட்டு மாலையில் தைப்பூசத்துக்கு பிறகு வழிபாட்டுக்கு பிறகு
நீங்கள் உங்களோட ஆகாரங்கள் நீங்கள் எடுத்துக்கிட்டு விரதத்தை முடிச்சுக்கலாம். 6 நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி, விரதம் இருக்கக்கூடிய எல்லா நாட்களும் அதிகாலை எழுந்து சுத்தபத்தமாக குளிச்சுட்டு, குறிப்பாக இந்த 6 நாட்கள் அசைவம் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா அசைவம் சாப்பிட்றத அறவே தொடக்கூடாது. காலை மாலை 2 வேளையும் முருகப்பெருமான் ஃபோட்டோவுக்கு முன்னாடி நெய் தீபம் ஏற்றி வச்சு வழிபாடு நடத்தணும். ஒரே ஒரு தீபம், ஒரு நெய் தீபம் ஏற்றினாலும் சரி, அந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு ஏதாவது நெய்வேத்தியங்கள் செஞ்சு வச்சு படைக்கலாம். 6 நாட்களில் 2 வேளையும் படைக்கணுட கட்டாயம் இல்லை. காலை நேரத்தில் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு கல்கண்டும் உலர் திராட்சையும் வைத்து முருகப்பெருமானுக்கு சமர்ப்பிச்சுட்டு, மாலை நேரங்களில் கல்கண்டு பால், சர்க்கரை பொங்கல், கேசரி, இது மாதிரி உங்களால் என்ன தயார் செய்ய முடியுமோ அதை தயார் செய்து முருகப்பெருமானுக்கு படைச்சிட்டு நீங்கள் 6 நாட்கள் விரதம் இருக்கலாம். ஒரு நாளும் ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லக்கூடிய முருகனோட மந்திரத்தை 108 முறை பாராயணம் செய்யணும். இந்த 6 நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி, தைப்பூச தினத்தன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி, இப்போ நாம் சொல்லியிருக்க முறை தான் வழிபடுறதுக்கான சரியான முறை. முருகனோட நினைவை தவிர மற்ற எந்த நினைப்பும் உங்களுக்கு இருக்கக்கூடாது. வேண்டுதல் என்ன பரிகாரம் பழிக்கணுமோ அது சம்மந்தமான விஷயங்கள் உங்கள் நினைவில் இருக்கணும். ஓம் சரவணபவன் சொல்லிக்கிட்டே உங்கள் மனசுக்குள்ளே என்ன வேண்டுதல் இருக்கோ அதையும் நினச்சிக்கோங்க. அதுலேயும் நிறைய பேர் தைப்பூச திருநாள் அன்னைக்கு கடைசி நாள் பிப்ரவரி 11ஆம் தேதி விரதத்தோட கடைசி நாள் மௌன விரதம் இருக்கிறவங்களும் இருக்காங்க. அன்றைய நாள் முழுக்க முருகனுக்கு பூஜை முடிக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க. நீங்கள் அந்த அளவுக்கு இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது. யாருக்கிட்டையும் கோபமாவோ வெறுப்பாவோ யாரையும் திட்டாமல் அன்றைக்கு நாள் முழுக்க முருகனை மட்டுமே நீங்கள் நினைவில் வச்சுட்டு தைப்பூச தினத்தன்னைக்கு நீங்கள் விரதம் வந்து வழிபாடு செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதை முருகப்பெருமான் உங்களுக்கு வாரி வழங்கிடுவார். நிறைய முருகன் கோவில்களில், அதுவும் குறிப்பாக உங்கள் வீடு பக்கத்துடைய முருகன் கோவில்களில் 6 நாட்களும் விசேஷமான பூஜைகள் நடக்கும். முருகப்பெருமானுக்கு உரிய எண் 6. முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்கள் 6. அதுபோக செவ்வாய் பகவான் இருக்கார்ல, அவரோட அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா முருகப்பெருமான் தான். செவ்வாய்க்கிழமைகளில் தைப்பூசம் வர்றது விசேஷம். அதுலேயும் இந்த வருடமும் தைப்பூசம் பிப்ரவரி 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தான் வந்திருக்கு. கடன் பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்கு இதை விட இன்னும் ஒரு அற்புதமான நாள் திரும்ப அமையாது. அதை நீங்கள் நினைவில் வச்சுக்கணும். செவ்வாய் பகவானோட வழிபாடு இந்த தைப்பூச தினத்தன்னைக்கு உங்களோட கடன் பிரச்சனையை காணாமல் போக வைக்கக்கூடிய ஒரு நாளாக அமையப்போது. அதை நீங்கள் மறந்துடாதீங்க. இப்போ நாம் சொல்லிக்கக்கூடிய இந்த ஒரு வழிமுறையில் முருகப்பெருமானுக்கு 6 நாட்கள் விரதம் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு நாள் விரதம் இருந்தாலும் சரி, ஒரே வழிமுறை தான். 6 நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க பிப்ரவரி 6ஆம் தேதி உங்கள் விரதத்தை ஆரம்பிச்சிடலாம். சில பேர் 3 நாட்கள் விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஞாயிற்றுக்கிழமை பிப்ரவரி 9ஆம் தேதி உங்கள் விரதத்தை ஆரம்பித்து பிப்ரவரி 11ஆம் தேதி 3வது நாள் தைப்பூசம் அன்னைக்கு விரதத்தை முடிச்சுக்கலாம். உங்களோட உடல்நிலை என்ன மாதிரி இருக்குது, என்ன மாதிரி விரதங்கள் உங்களுக்கு ஒத்துழைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி முருகப்பெருமானை வணங்குங்க. உங்களால் விரதமே இருக்க முடியல, முருகப்பெருமான வழிபாடு மட்டும்தான் செய்ய முடியுமா, அதையும் செய்யலாம். அதையும் முருகப்பெருமான் மனசார ஏற்றுப்பார். இந்த ஒரு தைப்பூச திருநாளை நல்லபடியாக கொண்டாடுங்க. நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.